தனுசு ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். தனுசு ராசி அன்பர்கள் வாழ்க்கைக்குள்ள குழந்தைகளின் எதிர்காலம் குறித்த ஒரு போராட்டங்கள் உங்களுடைய மனதை இன்னும் சுக்குநூறாக உடைத்து கொண்டே தான் இருக்கும். புத்திரஸ்தானமான 5ஆம் வீட்டின் அதிபதி செவ்வாயாக வந்து அந்த வீட்டில் ராகு அல்லது சனியின் பார்வை பதியும் போது பிள்ளைகளின் விஷயத்தில் நீங்கள் ஒரு தொடர் போராட்டத்தை சந்திக்க நேரிட்டுவிடும். ஆனால் இதை வேண்டுமென்று உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே நடக்காது. உங்களுடைய குழந்தைகளும் வேண்டுமென்று சில தவறுகளையும் சில செயல்களையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே செய்ய மாட்டார்கள். இருந்தாலும் உங்களுடைய குழந்தைகள் செய்யக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களால் வாழ்க்கைக்குள்ளே தேவையில்லாத குழப்பங்களும் தேவையில்லாத வீண் சண்டை சச்சரவுகளும் தேவையில்லாத மனக்கவலைகளும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே ஏற்பட்டு கொண்டே தாங்க இருக்கும். ஆனால் உங்களுடைய குழந்தைகள் எதையும் வேண்டும் என்று செய்ய மாட்டார்கள். தெரியாமல் விளையாட்டுத்தனமாக செய்த சில விஷயங்கள் அது உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்திற்கும் சுற்றி இருப்பவர்களுக்கும் தேவையில்லாத மனக்கவலைகளையும் பணப்பிரச்சனையையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே நிச்சயமாக தேடி கொடுத்திருக்கும். அவங்களுடைய உயர்கல்வி சேர்க்கை, வேலை வாய்ப்பு அல்லது அவர்களின் பிடிவாத குணம் ஆகியவை உங்களை எப்போதுமே ஒரு கவலையிலேயே வைத்திருக்கக்கூடும். அந்த ஒரு கவலை இன்னமும் உங்களுக்குள்ளே இருந்து அது இன்னமும் உங்களுக்கு பிரச்சனைகளையும் தேவையில்லாத சில விஷயங்களையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே தேடி கொடுத்து கொண்டே தாங்க இருக்கும். ஆனால் நீங்கள் எதையுமே எதிர்பார்த்து உங்களுடைய பிள்ளைகளிடம் பழக மாட்டீங்க. உன்னால் முடிந்த வரைக்கும் படி, அதுக்கப்புறம் நம்மளால் முடிஞ்சதாக பார்ப்போம் அப்படின்னு உங்களுடைய குழந்தைகளிடம் நீங்கள் கூறுவீங்க. இருந்தாலும் உங்களுடைய குழந்தைகள் உங்களுடைய பேச்சுக்கும் நீங்கள் சொல்லக்கூடிய சில விதங்களையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே நீங்கள் சொல்வதை கேட்டு நடக்கவும் ஆரம்பிப்பார்கள். நம்முடைய பிள்ளைகளின் எதிர்காலம் என்னவாகுமோ, அவர்கள் சரியான பாதையில் தான் செல்கிறார்களா என்ற ஒரு பயம் உங்களை ஆட்டி கொடுத்து கொண்டே தான் இருக்கும். அவர்களின் நல்வாழ்விற்காக நீங்கள் எடுத்த சில முயற்சிகள் யாவும் பல தடைகளையும் தாமதங்களையும் சந்தித்த போது ஒரு பெற்றோராக நீங்கள் அழுது தீர்த்த தருணங்கள் பலவும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே இருந்திருக்கும். ஆனால் அந்த தருணங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே இதெல்லாம் உண்மையாகவே நடந்ததா பொய்யாகவே நடந்ததா என்று தெரியாமல் உங்களுக்குள்ள இன்னும் கவலைகளையும் கஷ்டங்களையும் தேடி கொடுத்து கொண்டே தாங்க இருக்கும். அடுத்ததாக உங்களுடைய பெற்றோர்களின் உடல்நிலையில் கவலைகள் உங்களுக்குள்ளே இன்னும் இருந்து கொண்டே தான் இருக்கும். மாத்திருஸ்தானமான 4ஆம் வீடும் பித்ருஸ்தானமான 9ஆம் வீடும் கோச்சாரத்தில் ராகு கேதுக்களின் பிடியிலோ அல்லது அசுப கிரகங்களின் பார்வையிலோ சிக்கியிருந்த போது உங்களுடைய பெற்றோரின் உடல்நல குறைபாடுகள் உங்களை பெரிய கவலையில் ஆழ்த்தி எடுத்திருக்கும். அதை நீங்களே எதிர்பார்த்திருக்க மாட்டீங்க. பெற்றோர்கள் நல்லாத்தானே இருந்து கொண்டிருந்தார்கள். திடீர்னு கேட்டால் உங்களுடைய பெற்றோர்களுக்கு வயது அதிகமாக இருக்கும். அது ஆண்களோ பெண்களோ பாட்டியோ தாத்தாவோ யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம். திடீரென்று கீழே விழுந்து கை கால்களில் கெட்டு போட்டிருப்பாங்க. சுயநலத்தை கொஞ்சம் கொஞ்சமாக மறக்க ஆரம்பிப்பாங்க. என்ன பேசுகிறோம்னு அவங்களுக்கே தெரியாது. சொன்னதையே மீண்டும் மீண்டும் சொல்லிகிட்டே இருப்பாங்க. அதனால் உங்களுக்குள்ள கோபங்கிறது வரத்தான் செய்யும். ஆனால் வயதானவங்க அப்படித்தான் இருப்பாங்க அப்படிங்கிறத நீங்கள் புரிந்து நடந்து கொள்ள வேண்டும். நமக்கும் பிற்காலத்தில் வயதாகும். நம்முடைய குழந்தைகள் நம்மளை எப்படி பார்த்துக்கணும், நம்ம எப்படி நம்மளுடைய பெற்றோர்களை பார்க்கமோ அதே மாதிரி தான் நம்முடைய குழந்தைகள் நம்மளை பார்ப்பாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு உங்களுடைய பெற்றோர்களையும் நீங்கள் பார்க்கவும் ஆரம்பிக்கணும். அவங்களுடைய நாள்பட்ட நோய்கள் தீவிரமடைந்ததோ அல்லது எதிர்பாராத மருத்துவ அவசர நிலைகளாலோ ஏற்பட்டு உங்களை மன ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் உங்களை சோதித்து கொண்டே தான் இருக்கும். அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளையும் மருத்துவ பணிவிடைகளையும் நீங்கள் சற்றும் சளைக்காமல் செய்த போதிலும் அவர்களின் உடல்நலிவை கண்டு பெற்ற பிள்ளையாக உங்களுடைய நெஞ்சம் இன்னும் உருகி கொண்டே தாங்க இருக்கும். அடுத்ததாக உங்களுடைய குடும்பத்தில் ஏற்பட்ட பிரிவினைகள் என்ன தெரியுமா? 2ஆம் வீடான குடும்பஸ்தானத்தில் ஏற்பட்ட கிரகங்களின் வக்ர நிலையால் ஒரு காலத்தில் ஒற்றுமையாக இருந்த உங்களுடைய குடும்பத்திற்குள் தேவையற்ற கருத்து வேறுபாடுகளும் ஈகோ பிரச்சனைகளும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே முற்றிக்கொண்டுமே தான் இருக்கும். அண்ணன் தம்பிக்குள்ளோ கணவன் மனைவிக்குள்ளோ அல்லது பெற்றோர்களுக்கும் குழந்தைகளுக்கும் இல்லோ ஏற்பட்ட வாக்குவாதங்கள். ஆனால் அந்த ஒரு வாக்குவாதங்கள் ஏற்படும் என்று யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. ஆனால் அந்த வாக்குவாதங்கள் இறுதியில் குடும்பத்தில் ஒரு தற்காலிக அல்லது நிரந்தர பிரிவினையை குடும்பத்துக்குள்ளே உருவாக்கி கொடுத்திருக்கும். ஒன்றாக சிரித்து பழகிய குடும்பம் இன்று இப்படி ஆளுக்கு ஒரு திசையாக சிதறி நிற்கிறதே என்கிற ஒரு ஏக்கம் உங்களுடைய மன நிம்மதியை நிச்சயமாக கெடுத்திருக்கும். வீட்டை ஒரு வெறுமையான ஒரு இடமாக உங்களுக்குள்ளே காட்டி கொடுத்து கொண்டே இருக்கும். நம்முடைய குடும்பம் ஒரு சில வருடங்களுக்கு முன்னாடி எப்படி இருந்தது, ஆனால் நம்முடைய குடும்பம் இப்போ எப்படி இருக்குது அப்படின்னு உங்களுக்குள்ள அவ்வளவு கவலைகளும் அவ்வளவு கஷ்டங்களும் இன்னமும் இருந்து கொண்டே தாங்க இருக்கும். ஆனால் இதெல்லாம் ஏன் ஏற்பட்டது, எதனால் ஏற்பட்டதுன்னு தெரியாமல் உங்களுக்குள்ளே நீங்களே சிந்தித்தும் யோசித்து கொண்டிருந்த நாட்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே இன்னும் இருந்து கொண்டுமே தாங்க இருக்கும். நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள சரியாக பொருந்துகிறதா இல்லையா என்பதையும் கமெண்ட் வழியாக தெரிவியுங்கள். மறக்காமல் நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது தான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து கொண்டே தாங்க இருக்கும். மறக்காமல் நம்முடைய ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கு ஏதேனும் கேள்விகள் இருந்தால் கேளுங்கள், அதற்கும் நான் உங்களுக்கு பதிலை கொடுக்கிறேன். வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல்
உங்களுடைய குடும்பத்துக்குள்ளே ஒரு சந்தோஷம் என்பது நிலைக்க ஆரம்பிக்கும். 2ஆம் வீடான குடும்பஸ்தானத்தில் இருந்த அசுப கிரகங்களின் நிழல்கள் எல்லாமே விலகி சுப கிரகங்களின் வாசங்கள் நிலை பெறுவதால் உங்களுடைய குடும்பத்தில் இதுவரை நிலவி வந்த தேவையற்ற சலசலப்புகளும் தேவையில்லாத வாக்குவாதங்களும் அடியோடு மறைய ஆரம்பிக்கும். குடும்பத்தில் ஏற்பட்ட சந்தேகங்களும் குடும்பத்துக்குள்ளே கணவன் மனைவிக்குள்ளே நீ அவன் கூட தொடர்பில் இருக்க இவன் கூட தொடர்பில் இருக்க அப்படின்னு தேவையில்லாமல் பேசிய வார்த்தைகளும் தேவையில்லாமல் பட்ட சந்தேகங்களும் இதோடு முடிவுக்கு வந்துவிடும். இதனால் கணவன் மனைவிக்குள்ளேயும் அவ்வளவு சந்தோஷங்களும் அவ்வளவு அன்னோன்யமும் இனிமேல் வரக்கூடிய நாட்களில் ஏற்படவும் ஆரம்பிக்கும். குடும்ப உறுப்பினர்களிடையே பரஸ்பர அன்பும் ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளும் பக்குவமும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே உண்டாகிவிடும். உங்களை தவறாக புரிந்து கொண்டு விலகி சென்ற சொந்தங்களும் பந்தங்களும் தங்களுடைய தவறை உணர்ந்து மீண்டும் குடும்பத்தோடு இணையவும் ஆரம்பிப்பார்கள். ஆனால் அந்த ஒரு சொந்த பந்தங்களை நீங்கள் சேர்ப்பதா வேண்டாமா என்பதை முடிவு எடுக்கக்கூடியது உங்களுடைய ஒரு முடிவாக மட்டுமே தான் இருக்கும். அவர்களை சேர்த்தால் மீண்டும் நமக்கு பிரச்சனை என்று வரும்பொழுது அவர்கள் மீண்டும் போய்விடுவார்களா என்பதை யோசித்து உங்களுடைய சொந்த பந்தங்களை மீண்டும் உங்களுடைய குடும்பத்துக்குள்ளே சேர்ப்பது உங்களுக்கு மிகவும் நல்லது. வீட்டில் தடைப்பட்டு கொண்டிருந்த சுபகாரிய பேச்சுக்களும் திருமண விசேஷங்கள் யாவும் இனிமே சுமூகமாக முடிந்து மங்கள சப்தம் ஒலிக்கவும் ஆரம்பிக்கும். குடும்பத்தில் உள்ள அனைவரும் உங்களுடைய வார்த்தைகளுக்கு மதிப்பளிப்பார்கள். உங்களுடைய வார்த்தைகளுக்கு மதிப்பளித்து போதுமான அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நன்மைகளையும் தேடி கொடுக்கவும் ஆரம்பிப்பார்கள். அடுத்ததான் கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை என்பது கூட ஆரம்பிக்கும். களத்திரஸ்தானமான 7ஆம் வீட்டில் ஏற்பட்ட தோஷங்களும் மூன்றாவது நபர்களின் விசமத்தனமான தலையீடுகளும் இனிமே சூரியனை கண்ட பனி போல விலக ஆரம்பிக்கும். கணவன் மனைவி இடையே இருந்த ஈகோ பிரச்சனைகள் சந்தேக பார்வைகள் யாவுமே மறைந்து அன்னோன்யம் பல மடங்கு அதிகரிக்கவும் ஆரம்பிக்கும். இதுவரை உங்களுக்கு எதிராக பேசிக்கொண்டிருந்த உங்களுடைய வாழ்க்கை துணை இனிமே உங்களின் கஷ்டங்களையும் நியாயங்களையும் உணர்ந்து உங்களுக்கு பக்கபலமாக ஒரு நிழலாக நிற்கவும் ஆரம்பிப்பார்கள். தாம்பத்திய வாழ்க்கை இனிமையாக மாறிவிடும். தம்பதியருக்குள் இருந்த இடைவெளியானது குறைந்து மனதிற்குள்ள இவ்வளவு அன்பை வைத்து கொண்டா இத்தனை நாட்கள் நம்ம சண்டை போட்டோம் என்று உருகக்கூடிய அளவிற்கு பாசங்கள் பெருகிவிடும். பிரிந்திருந்த தம்பதியினர் ஒன்று சேரும் இனிய சூழல் இதுவாகத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே இருக்கும். இது போதுமான அளவுக்கு உங்களுக்குள்ள நன்மைகளையும் நல்ல ஒரு பெயரையும் உங்களுக்குள்ள தேடி கொடுக்கும். அடுத்ததாக உங்களுடைய குழந்தைகளால் பெருமையானது உங்களுக்குள்ள கிடைக்கும். புத்திரஸ்தானமான 5ஆம் வீட்டின் மீது குரு பகவானின் சுப பார்வை விழுவதால் உங்களுடைய பிள்ளைகளின் வாழ்க்கையில் இனிமேல் பொற்காலம் என்பது ஆரம்பமாகவும் ஆரம்பிக்கும். படிப்பில் மந்தமாக இருந்த குழந்தைகள் இனிமேல் முதன்மையான மதிப்பெண்களை பெற்று உங்களுக்கு பெருமை சேர்க்கக்கூடிய அளவில் நன்மைகளையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே உருவாக்குவார்கள். இளைஞர்களாக இருக்கும் உங்களுடைய பிள்ளைகளுக்கு நல்ல நிறுவனத்தில் வேலை வாய்ப்பு அல்லது அவர்கள் ஆசைப்பட்ட உயர்கல்வி யோகம் தங்கும் தடையுமின்றி அமைந்துவிடும். பிள்ளைகளின் திருமண காரியங்கள் சுமூகமாக முடியும். உங்களுக்கும் அவர்களுக்கும் இடையே இருந்த அந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாமே நீங்கி பெற்றோரின் தியாகங்களை உணர்ந்து பிள்ளைகள் உங்களிடம் பக்தி காட்டும் ஒரு காலம் இதுவாகத்தான் இருக்கும். பிள்ளைகளின் வளர்ச்சியை கண்டு ஊரே உங்களை பாராட்டும் போது உங்களுடைய பெற்ற மனம் பெருமிதத்தால் நிறையவும் ஆரம்பிக்கும். அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை இனிமேல் வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே நடந்து போதுமான அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே அது நல்லதாக உங்களுடைய வாழ்க்கையில் தேடி கொடுக்கும். இதெல்லாம் நடந்திருக்கிறதா இல்லையா என்பதை மட்டும் நீங்கள் கமெண்ட் வழியாக தெரிவியுங்கள். மறக்காமல் நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது தான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். நல்லதே நினையுங்கள், உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளும் நல்லது மட்டுமே தான் நடக்கும். நன்றி, வணக்கம். நல்லதே நினையுங்கள், நல்லதே நடக்கும்.